அடுத்த அமர்வு எழுத்தாளர் அனுராதா ரமணன் குறித்து. எழுத்தாளர் அனுராதா ரமணன் குறித்து பேசவிருக்கும் திருமிகு தமிழ்மகன் அவர்களை அறிமுகம் செய்ய காயத்ரி அவர்களை அழைக்கிறேன். எழுத்தாளர் அனுராதா ரமணன் குறித்து உரை நிகழ்த்த திரு தமிழ்மகன் வருகை தந்திருக்கிறார். தமிழ்மகன் பத்திரிகையாளர், கட்டுரையாளர், எழுத்தாளர். ஆய்வுகளை பின்புலமாக கொண்டு இவர் எழுதிய நாவல்கள் அனைத்துமே கவனம் பெற்றிருக்கின்றன. திரைப்படத்துறை பணிகளையும் செய்து வருகிறார். மின்னங்காடி என்ற பதிப்பகத்தை நடத்தி வருகிறார். அனுராதா ரமணன் குறித்து உரை நிகழ்த்த திரு தமிழ்மகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மிக சுருக்கமாக என்னை அறிமுகப்படுத்தி அமர்ந்திருக்கும் காயத்ரி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாயகியர் அனைவருக்கும் வணக்கம் கூறி என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். இது இந்த நாயகி இந்த கூட்டத்துக்கு கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட தேதி கேட்டாங்க. எனக்கு அந்த நேரத்தில் நான் எங்கே இருப்பேனே எனக்கு தெரியலையேன்னு சொன்னேன். நான் 3 மாதத்துக்கு முன்னாடி கேட்டு அன்னையிலிருந்து தொடர்ந்து உங்களுக்கு அது சம்மந்தமாக என்ன புத்தகம் வேணும், அது சம்மந்தமாக என்ன குறிப்புகள் வேணும், இத்தனாந்தேதி உங்கள் பேரை எப்படி போடணும், அழைப்பது ரெடி ஆயிடுச்சு, இத்தனை மணிக்கு வர முடியுமா, எல்லாமே இன்னைக்கு காலையில கூட உங்களுக்கு ஆட்டோ அனுப்பணுமான்றது வரைக்கும், அதாவது பிளான் பண்ணி செய்யணும்னு ஒன்று சொல்லுவாங்க. இது பக்கா பிளான்னுவாங்களா, அது தோழியர்களே. இலக்கியம் இன்னைக்கு இலக்கிய உலகம் அப்படின்னு நம்ம பொதுவாக சொன்னாலும் கூட அது அந்த ஒரு பெரிய பிரம்மாண்டமாக எனக்கு தெரியவே மாட்டேங்குது. அது ஒரு சின்ன சின்ன குழுவா, சின்ன சின்ன ஒரு மைக்ரோ லெவல்லலாம் மாறி அது குவாண்டம் லெவலில் மாறி போயிருக்கிற மாதிரி தான் தெரியுது. சின்ன சின்ன உலகம் என்பது வாடா அறையாக மாறி போயிட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. நிறைய அந்த பிரிவினைகள் உள்ள இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு எழுத்தாளர் ஆர்டர் நீங்கள் எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்கிறது எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கையை தந்திருக்குன்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல. ஏன்னா லக்ஷ்மி இவங்கெல்லாம் யார், இந்துமதி இவங்களெல்லாம் யாரும் இப்போ பேசுகிறாங்களானே எனக்கு தெரியல. இலக்கிய கூட்டம், இலக்கியம் என்பது வேற என்னமோன்னு ஆயிடுச்சு. இப்போ வேற எதையோ பேசுகிறாங்க, வேற ஏதோ சண்டைகள் நடக்குது, சச்சரவுகள் நடக்குது. இந்த மாதிரி காலமெல்லாம் எழுதி குவிச்ச இந்த எழுத்தாளர்களை இவங்களை எங்கே தான் வைக்கிறாங்க, எந்த இடத்துல இவங்களை பொறுத்துறாங்க என்பதை யோசிக்கும் போது ரொம்ப ஒரு வருத்தமான சூழ்நிலை தான் இருக்குது. நாயகி அமைப்பு அந்த வருத்தத்தை பெருமளவு குறைச்சிருச்சுன்னு நான் சொல்லுவேன், நிச்சயமாக சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்துக்கு என்னை கூப்பிட்டாங்க தீபா. அப்போ நான் ரொம்ப அர்ஜென்ட்டாக ஒரு மாநாடு அந்தமானில், இங்கே எதுவும் கடல் கடந்துலாம் வர வேண்டியதாக இருந்ததுனால என்னால் வரவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். அது மிக முக்கியமான ஒரு சுதந்திரத்துக்கு போராடியவர்களின் மனைவிமார்கள் பற்றியது. அப்படி யாருமே யோசிக்கவே மாட்டாங்க. இந்த கோணமே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. எப்படியாவது கலந்துக்கணும்னு நான் ரொம்ப நினச்சேன். அது சுதந்திரத்துக்கு போராடினவங்கள திரும்ப 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 பேசியாச்சு. எல்லாருமே சொல்லுவாங்க இது எப்படி தான் அந்த எண்ணம் வந்தது அவங்களுக்குன்னு சொல்லி தொடர்ந்து அவங்களை பாராட்டிகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு. அதுக்கு நான் வர முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு ஒரு ஈடுகட்டுற மாதிரி இந்த விழாவுக்கு வந்தது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த இலக்கிய குழுக்கள் பற்றி பேச ஆரம்பித்தேன். என்னன்னா இது ஒரு சின்ன சின்ன மைக்ரோ லெவலில் போயாச்சு. ஒரு எந்த எழுத்தாளரை எந்த இடத்துல வைக்கிறது? ராஜேஷ்குமார் இருக்காருங்க. அவர் ஒரு 1,00,000 பக்கங்களுக்கு மேலே எழுதினவர், 2000 நாவல் எழுதிட்டாருன்னு சொல்கிறாங்க. அவர் என்ன எழுத்தாளரா இல்லையா? கலைஞர் இருக்கார், அவர் 2,50,000 பக்கத்துக்கு மேலே எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் எழுத்தாளரா இல்லையா? ஜெயமோகன் இருக்காரு, அவர் ஒரு 2,00,000 பக்கத்துக்கு எழுதிட்டாருன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே எழுதி குவித்தவர்கள். கேட்ட பிரச்சனை ஆயிடும். இப்போ என்ன மற்ற 2 பேரை விட்டுட்டீங்க, நீங்க மற்ற 2 பேருக்கு சைலண்டா இருக்கீங்க. என்ன ராஜேஷ்குமார்னா சைலண்டா? அதை தான் இந்த கேள்வி ஆக்குறேன் இப்போ. ஆனா மக்கள் கொண்டாடுறது அது ஒரு பக்கம் இருக்கு. கலைஞரை இவ்வளோ பேர் கொண்டாடுவாங்க, ராஜேஷ்குமார் இவ்வளோ படங்கள் வருது, இவ்வளோ நாடகங்கள் வருதுன்னு வாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு வாசகர் பரப்பு இருக்கு. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவுகோல் இருக்கு. நம்ம எடை போடுறதுனா அவங்க பக்கங்களை எடுத்து எடை போடல இல்லையா?
இப்போ இந்த இந்த இடத்துல தான் வந்து நம்ம இப்போ அனுராதாரமணனுக்கான ஒரு இடம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அவங்க எழுதுனது திரும்ப 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 குடும்ப சிக்கல்களை அவ்வளவு சிறப்பாக எழுதியிருக்காங்க. என்ன அவங்க அவங்க வந்து ஒரு குறிப்பு நம்ம எழுத்தாளர் சுபா அவங்க அவங்க துணைவியார் வந்திருக்காங்க. அவங்க வந்து நம்ம அனுராதாரமனோட சகோதரி அவங்க வந்திருக்காங்க இந்த கூட்டத்துக்கு. அப்போ அவர் சுபா சார் என்ன சொல்றாரு, அவங்க 1000 சிறுகதைக்கு மேலே எழுதியிருக்காங்க அப்படின்னு. கூகுள் என்ன சொல்லுது, 400 சிறுகதை எழுதுந்தா சொல்லுது. ஆனால் அவங்க 1000 சிறுகதைக்கு மேலே எழுதுந்தா சொல்றாரு. 850 நாவல்களுக்கு மேலே எழுதுந்தா சுபா ஒரு குறிப்பு கொடுக்குறாரு. அது ஓரளவுக்கு அவங்க ரொம்ப நெருக்கமாக இருந்தால் அது கரெக்டாக இருக்கும்னு நான் அதை எடுத்துக்கிறேன். அவ்வளவு எழுதுனாங்க. அவ்வளவும் வந்து குடும்ப பிரச்சனைகள், குடும்ப சிக்கல்கள், ஆண் பெண் உறவு சிக்கல்கள், நாத்தனார் குடும்பத்தில் இருக்க மருமகள் போன்ற உறவுகள், ஓரகத்தி போன்ற பிரச்சனைகள், வேலை செய்ய போகிற இடத்துல இருக்கிற சிக்கல்கள், இப்படி அவங்க தொடர்ந்து நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் எழுதியிருக்காங்க. எல்லாமே கதை, எல்லாத்துலேயும் ஒரு நல்ல அருமையான கதை இருக்கு. அழுத்தமான, ரொம்ப மனதை பாதிக்கக்கூடிய, நம்ம வந்து சீண்டி பார்க்கிற, நம்மளுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பக்கூடிய, ரொம்ப ஒரு சோகத்தை சொல்லுகிற கதைகள் எல்லாமே இருக்கு. ஆனால் கதைகள் எல்லாமே இலக்கியமா? இந்த கேள்வி தான் வந்து நம்மளை தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ராஜேஷ்குமார் எழுதின எல்லா கதைகளும் சுவாரஸ்யமானவை தான். நான் வந்து ரொம்ப விரும்பி படிச்சிருக்கேன். நான் சத்யா சுஜாதா மாதன் நாவலில் வேலை பார்த்தேன். போலீஸ் செய்தியில் இருந்தேன். அங்கே சத்யா சுஜாதான் 2 மாத நாவல் வரும். நம்ம ரமேஷ் கூட வந்திருக்காரு அந்த ஆஃபீஸ்க்கு. அப்போ வந்து பாலகுமார் ஒரு தடவை வந்தார். பாலகுமார் என்ன சார், நம்ம பாலகுமாரன் சார் ஒரு தடவை வந்தார். வந்தபோது நான் வந்து அவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். சார், நான் மின்மினின்னு ஒரு புது பத்திரிகை அப்போ வந்தது. எங்கள் ஹரிராமன் சார் தான் எங்கள் ஓனர். அவர் வந்து அந்த மின்மினி பத்திரிகைக்கு ஒரு கதை கேட்பா அவர்கிட்ட அப்படின்னு என்ன சீண்டி விடுறாரு. நான் வந்து ஏன்னா அவருக்கு ரொம்ப கெடுபிடி, கதை கொடுக்குறதுலாம் ரொம்ப கேட்கணும் அவர்கிட்ட. ஐயா சார், எங்களுக்கு ஒரு சிறுகதை கொடுங்க சார் அப்படின்னு. நீ எவ்வளோ கொடுப்ப அப்படின்னாரு. நான் வந்து அப்போ சொன்னேன், அப்போ பெரிய அந்த ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு பிரபஞ்சன் அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்கறத சொன்னேன். 500 ரூபா கொடுக்குறோம் சார் அப்படின்னு. சத்யாவுக்கு எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா, சத்யா நாவலுக்கு அது ராஜேஷ்குமார் சாருக்கு 7000 கொடுக்குறோம் சார் அப்படின்னு. நான் எழுதுகிற சிறுகதையை இன்னும் ஒரு 4 பக்கம், இன்னும் ஒரு 2 சம்பவம் சேர்த்து எழுதுனா அதான் அந்த மாத நாவல். அதுக்கு 7000, இதுக்கு 500 ரூபாயா? நான் எதுக்கியா சிறுகதை எழுதணும் அப்படின்னு கேட்டார். உண்மையிலேயே அந்த சிறுகதை மாத நாவல் என்கிற அந்த அந்த வித்தியாசம் வந்து அப்படிதான் இருந்தது. உண்மையிலே சிறுகதைக்கு அந்த காலத்துல இலக்கணம் 19th சென்ச்சுரியில் சிறுகதைகள்னு வந்தபோது ஒரு சிறுகதை 40 பக்கம் இருக்கணும் அப்படிதான். ஏன்னா நம்ம மணிக்கொடி கதைகள் அப்படிதான் இருக்கும். அது 30s வந்த கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ 40 பக்கம் இருக்கணும்ன்றது தான் சிறுகதை இலக்கணம். அதுக்கு மேல ஒரு 10 பக்கம் எழுதிட்டா மாத நாவல். அது இப்படி ஒரு காலகட்டம். அனுராதாரமணன் அவர்கள் எழுதிய பல கதைகள், முக்கால்வாசி கதையா இருக்கலாம், எனக்கு தெரியல. அவங்க 1000னாக்கா அதில் 750 கதை வந்து மாத நாவலாக தான் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால எல்லாமே அப்படிதான் எழுதியிருக்காங்க. அவங்க ஒரு பெரிய வாஸ்டா எழுத வேண்டிய கதையை கூட அவங்க மாத நாவலுக்காக சுருக்கி இருக்கலாம், அல்லது சின்னதாக ஒரு சிறுகதையா எழுத வேண்டியதை கூட மாத நாவலாக விரிச்சிருக்கலாம். 2 நடந்திருக்கும் அப்போ. ஆனால் நம்ம இலக்கியம்னு சொல்ற நம்ம எடுத்துக்கிற அளவுகோல் எடுத்துப்போம். ரஷ்ய இலக்கியங்கள் எனக்கு ஓரளவு பரிச்சயமானது ரஷ்ய இலக்கியங்கள். அதை எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே 1000 பக்கம் கம்மி, யாருமே எழுத மாட்டாங்க. அண்ணா கரீனா எடுத்தா ஒரு 2000 பக்கம், குற்றம் தண்டனை எடுத்தா ஒரு 1800 பக்கம், புத்துயிர்ப்பு எடுத்தா அது ஒரு 1000 பக்கம், இப்படிதான் இருக்கும். எல்லா கதைகளும் இப்படியே இருக்கு. இது இங்கே எழுதுகிற இந்த மாத நாவல் வந்து 60 பக்கமா இருக்கு. இது என்னது? இது 2மே கதை தானே அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, நான் அப்போ வந்து ஒன்று யோசித்தேன். ரஷ்ய இலக்கியங்கள் சொல்கிற அண்ணா கரீனாவே எடுத்துப்போமே, அது என்ன கதை? நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் அந்த கதையினுடைய ஒரு சுருக்கத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெரிய பணக்கார பண்ணை வீட்டு அந்த பண்ணை முதலாளியோட மனைவி தான் அண்ணா கரீனா. பெரிய பண்ணையார் அவர். அவருக்கு ஒரு 2000 ஏக்கர் இருக்கும். அவ்வளோ பேர் வேலை செய்வாங்க. ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற அண்ணா கரீனா.
அவளுக்கு ஒரு குறையும் கிடையாது. அவங்க புருஷன் தங்கமா தங்கம் கண்ணில் வச்சு தாங்குறவன். இது கதையினுடைய ஆரம்பம். ஒரு விருந்து நடக்குது. அந்த விருந்துக்கு ஒருத்தன் வருவான், ஒரு இளைஞன் வரான். அவன் யாருன்னா இந்த இவங்களோட அண்ணா கரீனாவோட நாத்தனா இருக்காங்க, அதாவது கணவரோட தங்கையை காதலிக்கிறவன் அவன். அவன் அந்த விருந்துக்கு வரான். வந்ததுமே என்ன நடந்துருதாங்க, அண்ணா கரீனாவை அவனும் விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே ஒரு கோளாறு ஆரம்பிச்சிருச்சு. அவங்க நாத்தனாருடைய காதல்னு ஏன் காதலிக்கிறானே எனக்கு தெரியல. காதலிக்க ஆரம்பிச்சு அவன் வந்து அவ்வளோ ஒழுக்கமான ஆளும் கிடையாது. அந்த அவன் பேர் என்ன, வின்ஸ்ரோஸ்கியா, இந்த பேர் அந்த மாதிரி மறந்துட்டேன், இப்போ தப்பு ஞாபகம் வரல. அவன் வந்து அவ்வளோ அவன் ஒரு பல பெண்கள் கூட பழகுகிற ஒரு ஆளா இருப்பான். அவனை ஏன் தான் இவன் விரும்புறானே தெரியாது. இப்படியே போங்க, மனப்போராட்டம். அவ எழுத மாஞ்சி டாஸ்டா எழுதுவாரு. எழுதிட்டு அந்த காதலனை கல்யாணம் கைகூடி வராது, ஒரு ரயில் முன்னாடி பாஞ்சு அதை செத்து போயிடுவான். இதுதான் கதை. அண்ணா கரீனான்னு உலகமே போற்றி கொண்டிருக்கிற ஒரு கதையினுடைய சுருக்கத்தை சொன்னேன். நாவலா விரிஞ்சா அது ஒரு பெரிய மகா இலக்கியமா மாறிடும். கதை சுருக்கம்னு எடுத்துக்கிட்டா இதுதான் கதை. நாத்தனாருடைய காதலனை காதலிக்க போய் தற்கொலை பண்ணிக்கிறா. இதுதான் கதை. ஒரு 2 வரியில சொல்லணும்னா இதுல என்ன ஒரு நியாயம் இருக்கா பாருங்களேன். உலகமே இது ஏன் கொண்டாடிட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை கதை சுருக்கமா பார்க்கும்போது. ஆனா நீங்க கதையா படிச்சீங்கன்னா, அப்படிதான் நானும் அடிமையா இருக்கேன் ரஷ்ய இலக்கியங்களுக்கு. கதையா படிக்க ஆரம்பிச்ச பிறகு எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்றாங்க. ஒரு உளவியல் ரீதியா நம்ம குற்றம் தண்டனையும் கதையும் அதானே. ஏன்னா அவன் வந்து அந்த வீட்டு ஓனரை கொலை பண்ணிடுவான், பணம் வச்சிருக்குதுன்ட்டு. அதுக்காக கதை ஃபுல்லா வருந்திட்டே இருப்பான் அவன் பாட்டுக்கு. அவனுக்கு அந்த குற்றத்துக்கு அவனுடைய குற்ற உணர்வு தான் தண்டனை. அதானே கதை சொல்ல வர்றது. அதெல்லாம் மாற்றி சொல்லிட்டேனா? இப்போ இதுதான் கதை. இது ஒரு 1000 பக்கம். என்னங்க இது கதை சுருக்கம்னு எடுத்துக்கிட்டா எதுவுமே கதை கிடையாது. ஆனால் அனுராதாரமனுடைய கதை சுருக்கம் எடுத்தாலும் அது ஒரு நல்ல கதையாக இருக்கிறது என்பது இங்கே நான் உறுதியாக சொல்லுவேன். கதை சுருக்கம்னு எடுத்துக்கிட்டாலும் கூட நான் எனக்கு ஒரு 5-6 நாவல்கள் அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி சிலதெல்லாம் படிச்சிருக்கேன். சினிமாவா சில நம்ம சிறை பார்த்துருக்கோம், ஒரு வீடு இரு வாசல் பார்த்துருக்கோம். அவங்களுடைய நிறைய தொலைக்காட்சி தொடர்லாம் கூட சிலது பார்த்த ஞாபகம் இருக்கு எனக்கு இப்போ. அதனால அவங்க ஒரு பெரிய ஒரு கதையை சொன்ன ஒரு கதாசிரியராக இருக்காங்க. இந்த கதைகளை எல்லாம் அவங்களும் ஒரு 2000 பக்கம் எழுதியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு கதையும் ஏற்கனவே ஒரு 1000 நாவல்ன்றாங்க. 1000 × 1000 பக்கம் எழுதியிருந்தாக்கா உண்மையிலேயே அது என்னவாயிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா உண்மையிலே கதை இருக்கு இவங்க இதுல. இந்த கதை சுருக்கம் வந்து இதுல ஒரு கதை சுருக்கம் சொல்றேன் பாருங்க. இவங்க இருந்து ஒரு கதை, நாயகன் நாளை வருவான், ஒரு கதை, ஒரு நாவல். அந்த நாவல்ல இந்துன்னு ஒரு பெண்ணு, அந்த வீட்டில் 9 பேர் இருப்பாங்க. இவ தான் உழைச்சி போடுற ஒரே ஒரு பெண். அம்மா அப்பா. அம்மா வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக அது வந்து வீட்டில் இருக்கிற பசங்கள்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கு இதை செய்யலை அது செய்யலை சீர் செய்யலைன்னு எதனா ஒன்று சொல்லிட்டு இருக்கிற ஒரு அம்மா. அப்பா வந்து ஒரு காலத்தில் ஒரு பெரிய பிஸ்னஸ் நடத்தி, அது என்னென்ன பிஸ்னஸ்ன்னு கூட அந்த கதையில் டீட்டெயில் கொடுக்கல. அதுக்கப்புறம் அந்த அப்பா வந்து நான் இப்படிலாம் இருந்தேன், நான் இருந்திருந்தா அப்படி பண்ணியிருப்பேனா அந்த கல்யாணத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இந்த வீட்டில் இந்த இந்துன்ற ஒரு பெண் இருக்கா. அவள் தான் உழைச்சி சம்பாதிச்சு போடுறான். அவளுக்கு வயசு ஆகிட்டே இருக்குது. அவளுக்கு பெண் பார்க்க யாராவது வராங்கன்னா கூட அவளே தான் போயிட்டு மிக்சர் ஜாங்கிரிலாம் வாங்கிட்டு வரணும். அந்த வீட்டில் அப்படி ஒரு நிலைமை இருக்குது. ரொம்ப கொடுமை. அதுக்கப்புறம் வீட்டில் இத்தனை பேர் சேர்ந்துட்டே இருக்காங்க. ஒரு அக்கா இருக்கா, அவளுக்கு ஒரு புருஷன். அவன் வந்து சினிமா துணுக்கெலாம் எழுதிட்டு இருப்பான். அவன் ஏதோ ஒரு திரைப்படத்துக்கு நான் விமர்சனம் எழுதிட்டேன், கிழிச்சிட்டேன்ற மாதிரி வீட்டில் அவன் பேசிட்டு அவன் ஒரு வெத்து வெட்டு அவன் இருப்பான். இந்த மாதிரியான ஒரு குடும்பம். அவங்க ஒரு தம்பி இருப்பான். அந்த தம்பி எதிர் வீட்டு ஆண்டியை போய் ஏதோ எட்டி பார்த்து அவன் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வருவான். இது எல்லாம் இவ தலையில் தான் வந்து விடும். இந்த இந்துன்ற ஒரு பெண் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க தாய் மாமான்னு ஒருத்தர் இருப்பார். இதுதான் அதிர்ச்சி விட்டு அந்த கதையிலே எனக்கு அதிர்ச்சி ஏற்பட்டுன்னு. அவர் என்ன பண்ணுவான்,
நீ இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு ஏதாவது ஒரு சம்பளம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கிறேன், கம்பெனியை மூடலாம். தாய்மாமா கம்பெனி தான் வேலை செய்யுது அந்த பொண்ணு. நீ வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஐடியா பண்ணு, என்னுடைய பார்ட்னர் ஒருத்தன் வரான் டெல்லியில இருந்து, அவன் கூட கொஞ்சம் கம்பெனி கொடு போதும் அப்படின்மா. இதுக்கு அர்த்தமே என்னன்னு நமக்கு அப்புறம் தெரியும். 3 நாள் ஏதோ மகாபலிபுரம் இங்கே அங்கேன்னு அனுப்பி விடுவானுங்க. எனக்கு ஏற்கனவே அவ்வளோ ஒரு தொடர்கதை, சுஜாதா கதை கேரக்டர் ஞாபகம் வந்தது. திடீர்னு வந்து அரங்கேற்றம் பிரமிளா ஞாபகம் வந்துச்சு. இது என்னடா இப்படிலாம் இவங்க எழுதுறான்னு பார்த்தா கதையிலையும் அவங்களே சொல்லுவாங்க, என்ன அந்த அரங்கேற்றம் பிரமிளா மாதிரி மாத்திட்டாரு அப்படின்ட்டு அவங்களே சொல்லுவாங்க. இப்படி வந்து அவங்க துயரம்னா துயரம். அந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டப்படும். கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வரும், அபார்ஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும் ஒரு தடவை. அது மாதிரி தாங்கி இங்கே செவத்தை பிடிச்சிட்டு நடந்து உள்ளே வந்தால் அக்கா வந்து 2வது கர்ப்பம் ஆயிடுவாங்க. வீட்லேயா கொண்டாட்டம் நடக்கும். உடனே இப்போ தெரியுமா கர்ப்பம் ஆயிட்டா, நமக்கு வந்து அடுத்து இந்த வேலைலாம் இருக்குன்ட்டு அதை சொல்லுவாங்க. வீட்டில் அதுக்கான பரபரப்பு தான் இருக்குமே தவிர ஒருத்தர் கரு கழிச்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்துருப்பா துயரத்தோட, அதை பேச அங்கே ஆளும் இருக்காது, அது பேசவும் முடியாது. இப்படியா இருக்கும். கடைசியாக அந்த கதை எப்படி முடியும்னு பாருங்க. ஒரு முதிர் கண்ணன், முதிர் கன்னி மாதிரி முதிர் கண்ணன் ஒருத்தர் வருவார். அவர் தான் கடைசியில், ஏன்னா நிறைய பேர் வந்து போவாங்க, யாருக்கும் செட் ஆகாது. அவர் வந்தவொடனே காலில் விழுவா. எனக்கு ஒன்றுமே வேணாம், எனக்கு காதல் வேணாம், கத்திரிக்காய் வேணாம், எனக்கு எந்த கனவும் கிடையாது, என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டா போதும் அப்படின்னு சொல்லி காலில் விழுவா. இதுதான் அந்த கதை. இப்போ பாருங்க எவ்வளோ இந்த கதையில் நம்ம அண்ணா கருணினாவும் இதையும் ஒப்பிட்டு பாருங்களேன். இதில் ஒரு கதையும் துயரமும் நகர்ந்து போகிற விஷயம். இதை வந்து இவங்க ஒரு 2000 பக்கமாக எழுதுனா என்ன இருக்கும் அந்த கதை? இப்படி தான் நான் நினைக்கிறேன். இவங்க எழுதுனது எல்லாமே இவங்க நம்ம தஸ்தாயெவ்ஸ்கியை கூட அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க ஒரு இடத்துல, இவர் எல்லாமே சூதாட்டத்தில் இழந்துட்டாரு, நிறைய பேருக்கு பணம் தரதுக்காகவே கதையை எழுதி கொடுத்தாரு. அந்த 1000 பக்க கதையை அவசர அவசரமாக எழுதி கொடுத்தாராம் அவர். அந்த 1000 பக்க கதையை அவர் அவசர அவசரமாக எழுதி கொடுத்துட்டாரு. கொஞ்சம் அவருக்கு நேரம் அவகாசம் கொடுத்துருந்தா இன்னும் பெரிய பொக்கிஷங்களை படைச்சிருப்பாருன்னு அந்த அம்மா ஒரு பேட்டியில சொல்றாங்க. தஸ்தாயெவ்ஸ்கியோட ஒய்ஃபு. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க எழுதியிருந்தா என்ன ஆகும்னு நினைச்சு பார்க்குறேன். இவங்களுடைய கதைகள் எல்லாமே இந்த மாதிரி அழுத்தமான கதைகளை, கதாபாத்திரங்களை கொண்டிருக்கிறது. எல்லாமே வந்து இப்போ பெண்கள் பத்தியான்னு கூட இல்லை, ஆண் பத்தி ஒரு கதை இருக்கு. நீயும் நானும் ஒரு வீடும்னு ஒரு நாவல். அதுல என்னன்னா அந்த அந்த பையன் வந்து பெண்கள்னா அப்படியே உருகி போயிடுவான். அவன் அப்படியே இலகின மனசுனா அப்படியே ஒரு இலகின மனசு. எதை கேட்டாலும் அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி அவசர செலவாயிடுச்சு, வீட்டில் பொண்ணு பார்க்க வராங்க, ட்ரெஸ் எடுக்க காசுன்னா இவனே கடை கூட்டிகிட்டு போய் பட்டு புடவை எடுப்பெல்லாம் வாங்கி கொடுத்து, ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சி வச்சுட்டு வருவான். இப்படியான ஒரு கேரக்டர், இலகிய மனசுக்கு அப்படி ஒரு ஆள் அவன் அடையாளம். இப்போ என்ன ஆயிடுனா ஒரு தடவை ஒரு பில்லு வந்து இவங்ககிட்ட மாட்டிக்கும், துணி எடுத்த பில்லு. இது என்ன நமக்கு தெரியாமல் இவன் துணி எடுத்து வச்சிருக்கான், நமக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறான்னு ஒய்ஃப் ஏங்கிட்டு இருக்கும்போது கடைசியில் பார்த்தா இல்லை இது ஆஃபீஸு, அவன் மறந்து இங்கே வச்சுட்டா, என் பெட்டியில் வச்சுட்டான்னு சொல்லி ஏதோ சமாளிப்பான். மறுநாளும் அந்த துணிக்கடையிலேருந்து ஃபோன் வரும். நீங்கள் வந்து அந்த பில்லு உங்ககிட்ட இருக்காமல் அவங்க துணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு கேட்குறாங்க. நீங்கள் நேற்று துணி எடுத்து கொடுத்தீங்க, அந்த பில்லு உங்ககிட்ட தான் இருக்குது, அந்த பில்லை மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சி வைங்க அப்படின்வாங்க. இந்த பொண்ணுக்கு தாழ முடியாது ஒய்ஃபுக்கு. இதனால வீட்டில் பிரச்சனை, இதே மாதிரி நிறைய பிரச்சனை வந்துடும் வரிசையாக. இவன் பண்ண எல்லா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிரச்சனை வந்துட்டு அவங்ககிட்ட அதான் அந்த டீட்டெயிலிங் வந்து எந்த இடத்துல அவன் கம்மி பண்ணிடுறான்னு பார்க்குறேன். அவனை வந்து ஒரு கவுன்சிலிங் கூப்பிட்டு போகிறாங்க. கவுன்சிலிங் கூப்பிட்டு போனால் அங்கே வந்து ஹிப்னாட்டிசம் பண்ணுறாங்க. ஹிப்னாட்டிசம் பண்ணி அவனே அந்த இரக்கம் படாமல் செய்து விட்டனர் அப்படின்னு ஒரு வரியில் முடிச்சிட்டாங்க. அது என்னடா அது ஹிப்னாட்டிசம் பற்றி இப்போ கூட நம்ம இவர் ஒரு சவிதா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் ஹிப்னாட்டிசம் பற்றி. அப்போ வந்து அது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த இதில் எப்படிலாம் படிப்படியாக அதை அவங்க வந்து மாற்றினாங்கன்னு சொல்லுவோம், அதை முடிச்சிட்டாங்க. இப்போ அவன் என்ன பண்ணுறான், அவ்வளோ இரக்க குணமாக இருந்தவன் பெரிய அரக்க குணமாக மாறிடுவான். பெண்கள்னாவே அவன் சீண்டவே மாட்டான். அவன் எழுந்து காலையில் தலைவலின்னு எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுன்னுவான். இதெல்லாம் ஆம்பளை செய்கிற வேலை இல்லைன்னுவான். இதுதான் கதை, கடைசியாக முடிஞ்சிடும். அப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டான்றதான் கதை. இப்படி வந்து அது ஒரு கதையை அவங்க எழுதியிருக்கிறத பார்க்குறேன். நிறைய கதைகள் இவங்க சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி இவங்க வந்து இவங்களை நான் வந்து ஒரு 2-3 தடவை பார்த்துருக்கேன். இவங்க ஒன்று வந்து என்னென்னா ஒரு வித்தியாசமான அனுபவம் எனக்கு.
சங்கர நேத்ராலயா கண் சிகிச்சை மையம் இருக்குல்ல, அங்கே நான் போயிருந்தேன். அது 90s மிடில் இருக்கும். அப்படி போயிருந்த போது இவங்க ஒரு நோட்டு வச்சுட்டு, இந்த பெரிய நோட்டு, அந்த நோட்டில் நாவல் எழுதிட்டு இருக்காங்க. அது அது அவங்க எனக்கு என்ன இது அவ்வளோ கூட்டம்னா கூட்டம். அங்கே சங்கர நேத்ராலயாவுக்கு போனவங்களுக்கு தெரியும். அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஒரு சேரில் உட்காந்துட்டு வரிசையாக ஆட்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆள் இருக்காங்க. ஓட்டு நாவல் எழுதிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு தடை பண்ணுறதுக்காக ஒரு சொட்டு மருந்து ஒன்று வந்துட்டாங்க கண்ணில். சரி, கண்ணு எவ்வளோ நேரம் இருக்குன்னா 1/2 மணி நேரம்னாங்க. 1/2 மணி நேரம் சொட்டு மருந்து விட்டு 1/2 மணி நேரம் அப்படியே இருந்தாங்க. இப்போ எழுதலாமான்னு சொல்லி இப்போ எடுத்து திறக்கலாமான்னு கேட்டாங்க. திறந்தாங்க, ஒன்று எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இப்படி எழுதுறாங்க கதை? என்னப்பா ஒரு ஒரு சினிமாவாக தான் அவனுக்கு அந்த கதையெல்லாம் இருந்திருக்கு. அவனுக்கு படித்தாவே அப்படி தான் இருக்கும் அவன் கதை எல்லாமே. அவள் புனிதா தன் புடவை முந்தனையால் முகத்தை துடைத்துக் கொள்கிறாள். அவர் வரும்போது மனசை தேற்றிக் கொள்கிறாள். இப்படி தான் எல்லாமே அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எல்லா வாக்கியமே அவங்களுடைய, நான் படித்த அந்த நாவல் எல்லாத்துலேயுமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான் அவங்களுடைய இது. இது வந்து ஒரு திரைக்கதைக்கான ஒரு, அதனால தான் அவங்களுக்கு நிறைய நாடகங்களா குறும்படங்களா சினிமாவா ஆச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அந்த ஒரு வீடு இரு வாசலுக்காக அந்த அவார்டு ஒன்று வாங்கினாங்க, தேசிய விருது வாங்கினாங்க அந்த கதைக்கு. அதே போல் நந்தி விருது வாங்கியிருக்காங்க. சினிமா சார்ந்து அவங்க விருதே நிறைய வாங்கியிருக்காங்க. ஒரு குறிப்பு சுபாஷ் சார் போட்டிருக்காரு, 86லேருந்து 96 வரைக்கும் ஆண்டுதோறும் விருது வாங்கியவர் அப்படின்ட்டு. அது என்ன விருதுன்னு தெரியல, என்னன்னு தெரியல, ஆண்டுதோறும் விருது வாங்கியவர்னு ஒரு குறிப்பு போட்டிருக்காங்க. அதனால் அது இலக்கிய சிந்தனை விருதாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி அவங்க அந்த இலக்கிய அங்கீகாரம்னு அவங்களுக்கு கிடைச்சது அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் முக்கியமாக அவங்கள பற்றி நான் சொல்லணும்னா, அவங்க பிலிமாலயா பத்திரிகையில் எம்ஜி வல்லபன் அப்போ ஆசிரியராக இருந்தப்போ, அப்போது பிலிமாலயாவில் அவங்க வந்து பெண்மணின்னு ஒரு பத்திரிக்கை வந்தது. அதுக்கு ஒரு ஆலோசகராக அவங்க கொஞ்ச நாள் இருந்தாங்க. அதில் தான் எனக்கு அந்த பெண்ணால் முடியும்னு எழுதுனான்னு நினைக்கிறேன். அந்தரங்கம் தலைப்பில் பெண்களுக்கான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிற ஒரு பகுதியை அவங்க ஆரம்பித்து எழுதிட்டு இருந்தாங்கன்னு நான் என் ஞாபகத்துலன்னு சொல்கிறேன். தினமலர் இல்லையா, வாரமலர், பெண்மணியில் ஏதோ ஒன்று எழுதினா, அது என்ன தலைப்புன்னு, அன்புடன் அந்தரங்கம், அது தினமலர். அப்போ வந்து பெண்ணால் முடியும் வந்து அதில் எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏதோ அந்த தலைப்பு எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஆனால் அங்கே எம்ஜி வல்லபன் இருக்கும்போது அந்த பத்திரிகையில் அவங்க எழுதினாங்க. இது வந்து ரொம்ப துணிச்சலான நிறைய முடிவுகள் அதில் சொல்லியிருக்காங்க. அந்த துணிச்சலுக்கெல்லாம் முத்தாய்ப்பு போல அவங்க ஒரு பத்திரிகை நடத்தணும்னு சங்கரமடத்துக்கு அழைச்ச போது அவர்கிட்ட சங்கராச்சாரியார் தவறாக நடந்துக்கிட்டாங்க என்பதை வந்து ரொம்ப துணிச்சலாக அவங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க. என்ன மாதிரி காலம்னா, அது இந்திய பிரதமர், ஜனாதிபதிகள், சென்ட்ரலில் இருக்கிற மினிஸ்டர்ஸு எல்லாரும் ஓடி வந்து காலில் விழுந்துட்டு இருப்பாங்க சங்கராச்சாரியார் காலில். அந்த நேரத்தில் அத்தனை துணிச்சலாக அவங்க அந்த குற்றச்சாட்டை வச்சாங்கன்றது எனக்கு அவங்க மேலே பெரிய மரியாதை ஏற்படுத்துச்சு. ஏன்னா அவங்க ஒரு பெண் என்பது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தாங்கிக்கிட்டு இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது போல்டாக சொன்னாங்க அவங்க. அந்த விஷயத்தில் எனக்கு அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதை பன்மடங்கு உயர்ந்தது அந்த நேரத்தில். அதனால் கதை என்பது வந்து எல்லா விதமாகவும் இருக்குது. இன்னும் டைம் இருக்கா எனக்கு பேசுறதுக்கு? யார் டைம் பார்த்து முடிஞ்சிச்சா? சரி, அப்போ ஒன்றே ஒரு உதாரணம் ஒன்று யோசித்து வச்சுருந்தேன். நம்ம வந்து இந்த இலக்கிய வித்தியாசத்தை வந்து சொல்கிறதுக்காக வீடுன்னு ஒரு படம் பாலுமேந்திரா எடுத்தார். அதில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஒரு இடம் போய் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு வீடு வாடகைக்கு தேடுவாங்க. இப்போ அதுக்கு பசங்க வாங்கிட்டாவே நல்லதுன்ற முடிவுக்கு வருவாங்க. வாங்க போனால் அதுக்கு வீடை கட்டி தான் முடிக்கணும், அப்போ தான் கொஞ்சம் சீப்பாக இருக்குன்னுவாங்க. வீடை மெதுவாக கட்டி முடிப்பாங்க. அதுக்கு இபி கனெக்ஷன், இது மேஸ்திரி, எல்லா பிரச்சனையும் சொல்லி முடிச்சு முழு படமே ஒரு வீடை அஸ்திவாரத்துலேருந்து கட்டி முடித்து கடைசியில் வந்து அது அரசு நிலத்தில் கட்டிட்டாங்க, அந்த வீடை பிடிங்கிக்குவாங்க. இதுதான் கதை, வீடு கதை. அது இப்போ எந்திரன் படத்துக்கு வருவோம். அந்த சிட்டி வந்து டக்குன்னு அந்த சயின்டிஸ்ட் ரஜினிகிட்டேருந்து பிரிஞ்சு வருவார். அடுத்த செகண்டு ஒரு பெரிய அரண்மனை கட்டிடுவார். அதில் அவர் எப்படி குழாய் கனெக்ஷன் வாங்கினார், எப்படி வந்து இபி கனெக்ஷன் வாங்கினார், எதையும் நம்ம கேட்கறது கிடையாது.
எவ்வளோ பெரிய அரண்மனை, எவ்வளோ ஏசி, அதில் ஒரு 1000 பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பான். என்ன இது நடந்தது? அதே வீடு தானே, வீடு இல்லை, இதுக்கு அதுக்கு என்ன, எப்படி இது நடக்குது? இதை யாரும் கேள்வி கேட்கறது இல்லை. அப்போ இதையும் ரசிக்கிறோம், அதையும் ரசிக்கிறோம். இலக்கியத்துக்கும் இது பொருந்தும். எல்லாத்தையும் நம்ம ரசிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பாக உரையளித்த திருமிகு தமிழ்மகன் அவர்களுக்கு நன்றி. அவருக்கு நிறைவு பரிசை வழங்கிட பாலைவன லாந்தர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.